தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் பலர் உடனே ஒரு பெயரை சொல்வார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டுக்கு 2 விதமான முதல் முதலமைச்சர் இருந்தார்கள். எப்படி? இதை இந்த வீடியோவில் தெளிவாக புரிந்து கொள்வோம். இன்றைய தமிழ்நாடு முன்னாடி அந்த பெயரில் இல்லை. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மாநிலத்தின் பெயர் மெட்ராஸ் ஸ்டேட். இந்த மாநிலத்தில்தான் தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாள பகுதிகள் இருந்தன. பின்னர் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி தமிழ்நாடாக மாறியது. 1952 இந்தியாவில் முதல் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதன் பிறகு மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக ஆனவர் சி. ராஜகோபாலாச்சாரி. அவரை மக்கள் அன்பாக ராஜாஜி என்று அழைத்தார்கள். ராஜாஜி அவர்கள் 1. சுதந்திர போராட்ட வீரர், 2. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், 3. மிகப்பெரிய அரசியல் தலைவர். அதனால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மெட்ராஸ் ஸ்டேட்டின் முதல் முதலமைச்சர் சி. ராஜகோபாலாச்சாரி. 1969 ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த மாற்றம் தமிழ் அடையாளத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எம். கருணாநிதி. அவரது ஆட்சி காலத்தில்தான் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. கருணாநிதி அவர்கள் 1. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு, 2. பல சமூக திட்டங்கள் செய்துள்ளார். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மெட்ராஸ் ஸ்டேட்டின் முதல் முதலமைச்சர் சி. ராஜகோபாலாச்சாரி, தமிழ்நாடு என்ற பெயரில் முதல் முதலமைச்சர் எம். கருணாநிதி. இன்னும் நிறைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.